மகாபாரத்தில் கடோத்கஜன் வர்ற வரைக்கும் தர்ம யுத்தம் நடந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் ஒன் டே கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சூரிய உதயத்தில் ஆரம்பித்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் சண்டை போடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்னா அட்டடிச்சுட்டு இருப்பாங்க. எல்லாமே கசின் பிரதர்ஸ் தானே, அந்த மாதிரி இருந்தது. ஸோ 6 மணிக்கு மேலே யுத்தம் பண்ணுறது 8வது நாள் யுத்தத்துக்கு அப்புறம் கடோத்கஜனால் வந்தது. அப்புறம் அதர்மமான யுத்தமாக மாறிப்போச்சு. இதில் அபிமன்யு இருக்கான் இல்லையா, அவனை சக்கர யுகத்துக்குள்ளே விட்டு எல்லாரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணிடுறாங்க. அதுக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் சபதம் எடுக்கிறான், இல்லைன்னா என் உயிரை விட்டுறேன்னு சொல்கிறான். இப்போ அதை சக்கர யுகத்துக்கு உள்ளே விட்டதுக்கு காரணமாக இருந்த ஜெயத்ரதனை ஒரு குகைக்குள்ளே வச்சு துரியோதனாதிகள் எல்லாம் லேயர்ஸ் ஆஃப்டர் லேயர்ஸ் இருந்து யாருமே உள்ளே போகாது பார்க்குறாங்க. கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, சூரிய அஸ்தமனம் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் சூரிய அஸ்தமனம் ஆகிற மாதிரி ஒரு மாயை உருவாக்குறாரு. எல்லாரும் இன்னும் அவ்வளோதான், அஸ்தமனம் முடிஞ்சு போச்சுன்னு தைரியமாக ஜெயத்ரதன் வெளியே வர்றபோது இவர் மொழியை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காரு, அவனை கொண்டுறாங்க. அதுக்கப்புறம் மகாபாரதத்தினுடைய போக்கே மாறி போகுது. அதில் இந்த அஸ்வத்தாமன் இருக்கான் இல்லையா, அவன் துரியோதனனுடைய, ஏன்னா துரியோதனன் தண்ணிக்குள்ளே போய் உட்காந்து தபஸ் பண்ணுற போது அவனை மம்பு சண்டைக்கு இழுத்து கிருஷ்ணரும் பீமனும் தொடையில் அடித்தாங்க. தொடையில் அடிக்கக்கூடாது மல்யுத்தத்தில். அப்போது பலராமரே சிஷ்யன்தான், பலராமருடைய சிஷ்யன்தான் பீமனும் துரியோதனும். அவர் கோவம் வருது, நான் இப்படி பண்ணிட்டேன்ட்டு. அப்போது தேவர்கள்லாம் ஆகாசிலேருந்து பூமாரி பொழிஞ்சு துரியோதனன் தான் நித்துவமான வீரர்னு சொல்லிடுறாங்க. அவனுக்கு கோவம் வருது அஸ்வத்தாமனுக்கு. பழி வாங்கணுங்கிறதுக்காக பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தை அழிக்கிறேன் அப்படின்னு. ஸோ எல்லா பேர குழந்தையும் பேத்தி எல்லாரையும் அழிக்கிறான். அப்போது சுபோதரியினுடைய அபிமனுடைய மனைவி இருக்கா இல்லையா, அவளுடைய கர்ப்பத்தில் பரீட்சித் மகாராஜா இருக்கான். அவன் கறிக்கட்டியாக வந்து விழுறான். கிருஷ்ணர் தனக்கு வேண்டிய பஞ்சபாண்டவர்களுடைய வம்சம் அழிஞ்சு போகக்கூடாதுன்னு கறிக்கட்டியாக இருந்த பரீட்சித்தை மாத்திரம் உயிரோடு காப்பாற்றுறாரு. அவன் ஒருத்தன் மிஞ்சினான். அந்த பாவத்துக்காக, அது இவ்வளோ பேரை கொண்டுட்டாங்கிறதுக்காக இவன் பிரம்மாஸ்திரம் வேற விட்டான். பிரம்மாஸ்திரத்தை இவனுக்கு விட தெரியுமே தவிர திரும்பி வாங்க தெரியாது. அதை வேதவியாசர் தான் பத்ரிகாசிரமத்தில் திருப்பி வாங்குறாரு. அதனால் உலகம் அழிகிற வரைக்கும் கலியுகத்தில் நீ இருந்து இந்த உலகத்தில் எவ்வளோலாம் அனாச்சாரம் நடக்க போகுது, எப்படியெல்லாம் தப்பு நடக்க போகுதுன்னு நீ பார்த்து விட்னஸாக வருத்தப்படணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கிறதாகவும், எங்கேயோ மத்திய பிரதேசம் அந்த மாதிரி இடங்களில் வருஷத்துக்கு ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்றாங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அஸ்வத்தாமன் இன்றைக்கி இருக்கான்றாங்க. அஸ்வத்தாமன் யார், ஆனானப்பட்ட குரு, 2 பேருக்குமே அவர் தான் குரு. கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் துரோணாச்சாரியார் அவருடைய ஒரே மகன். அஸ்வத்தாமனுக்கு சின்ன வயசில் கொடுக்கறதுக்கு பால் இல்லாமல் தண்ணியில் அரிசி மாவை கலக்கி இதுதான் பாலுன்னு கொடுத்துருந்தா அவங்க அம்மா. அந்த வருத்தத்துக்காக தன் கூட ஹைஸ்கூலில் படித்த பாஞ்சால தேச ராஜா இருக்கான் இல்லையா துருபதன், அவங்ககிட்ட இவர் ஹெல்ப் கேட்க போகிறாரு. அவன் இன்சல்ட் பண்ணிடுறான். அவனை பழி வாங்கிறதுக்காக இவர் ஏகலைவனுடைய கட்டை விரலை வெட்டி அர்ஜுனனை கொம்பு சீவி அவனை வெற்றி பெற்று தேர்காலில் கட்டி, நீ எனக்கு பாதி ராஜ்யம் தரேன்னு ஹைஸ்கூலில் சொன்னேன், நீ ஏமாற்றிட்ட, இப்போ ராஜ்யம் பூரா எனக்கு தான், நான் உனக்கு பாதி ராஜ்யம் கொடுக்குறேன்ட்டார். அதனால் அவனுக்கு ரொம்ப உள்ளுக்குள்ளே குரோதம் ஒன்றும் பண்ண முடியல. போய் ஒரு செய்வினை பண்ணுற யாகம், ஆபிச்சாரம்னு அந்த யாகத்தை பண்ணி அதில் தான் திரௌபதியும் திருஷ்டத்யும்னனும் வந்தாங்க. ஸோ அவங்களால தான் மகாபாரத யுத்தமே வந்தது. அதனால தான் எல்லாருமே அழிஞ்சு போகிற மாதிரியெல்லாம் ஆனது. ஸோ யாருக்காக துரோணாச்சாரியர் இவ்வளோ செஞ்சாரோ அந்த அஸ்வத்தாமன் துரோணர் இவர் கூட தான் இருந்தான், துரியோதனராஜர் கூட இருந்தான். இருந்தது தப்பில்லை. ஏன்னா பஞ்சபாண்டவர்களும் கௌரவாதிகளும் பகட விளையாடுறாங்க. துரியோதனன் சொல்கிறான், எனக்கு விளையாட தெரியாது, எங்கள் மாமா சகுனி எனக்காக பெட்டு வைப்பாருன்னா. இந்த படுபாவி தர்மம் என்ன பண்ணியிருக்கணும், எனக்கு பதில் கிருஷ்ணர் பகட வைப்பார்னு சொல்லியிருக்கணும். இவனுக்கு அரிப்பு ஜாஸ்தி, கிருஷ்ணர் இங்கே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு விளையாடினான். ஒரு தடவை எல்லாத்தையும் தோற்று போகிறான், எல்லாரையும் தோற்று போகிறான். அதாவது இவன் உண்மையை சொல்லுவான்னு எல்லாம் தப்பாக நம்பிட்டு இருக்காங்க. அதனால் இவர் சொல்கிறாரு, அஸ்வத்தாமா என்ற யானை கொல்லப்பட்டது, அஸ்வத்தாமா கதா குஞ்சரகா அப்படின்னு நீ சொல்லணும். யானை நீ சொல்கிற இடத்துல ஒரு யானையை பீமன் கதாயத்தில் அழிச்சிடுவான் அப்படின்னு. அப்போனா சரி, தெரிஞ்சே போய் சொல்கிற புண்ணியாத்மா இந்த மாதிரி எங்கேயாவது பார்த்துருக்கியா, இவனுக்காக ஒரு யானையை வேற கொல்லணும் இவன் உத்தமன்னு காட்டிக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் ஆயுதத்தெல்லாம் பீஷ்மர் கீழே போட்டார். அது வேற கதை. ஸோ இந்த அஸ்வத்தாமன் இருக்கான் இல்லையா, அவன் அலைஞ்சின்னு இருக்கான் இன்றைக்கி வரைக்கும்னு சொல்லி
பார்த்தவங்கலாம் இருக்காங்க. யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க.